இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வைகோ அவங்க விருதுநகர் தொகுதியில் போட்டி போட்டிருந்தாங்க. ஸோ விருதுநகர் தொகுதி திருச்சி பொறுத்த வரைக்கும் போன தடவையே அங்கே ஒரு வாய்ப்பு இருந்தது. நாங்கள் அதை தலைவருக்கு ராஜ்யசபா கொடுத்ததுனால நாங்கள் திருச்சி இது பண்ணுனாங்க. ஸோ திருச்சி அது இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அங்கேயும் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவர் பொறுத்த வரைக்கும் அது தஞ்சை வேளாண் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த நச்சு திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன், ஷேல் கேஸ், மீத்தேன் திட்டங்களை எதிர்த்து அவர் அங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி போயிருக்கிறாரு. ஸோ தஞ்சை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே மயிலாடுதுறை, அதே நேரத்தில் இங்கே வடக்கை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், இது ஒரு 6 தொகுதியில் 6 தொகுதியில் கேட்போன்னு கிடையாது. பட் என்னன்னா முதல் கட்டமாக நாங்கள் நிக்காட்டி கூட மதிமுக அந்த தொகுதியில் நிக்காட்டி கூட எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மதிமுகவினுடைய ஒரு பங்களிப்பு சிறப்பாக இருக்குதுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இனிமே ஆனால் எந்த தொகுதியில் நாங்கள் கேட்க போகிறோம், எத்தனை தொகுதியில் கேட்க போகிறோங்கிறது எங்களுடைய கட்சியுடைய தலைவர் அவர் வைகோ அவருங்க முடிவெடுப்பாங்க. அதே நேரத்தில் அதை அந்த திமுக தலைமைக்கு எங்களுடைய குழு இதுக்காண்டி இந்த பேச்சுவார்த்தைக்காண்டி ஒரு குழு நாங்கள் அமைச்சிருக்கோம். அவங்க போய் பேசுவாங்க. திமுக சின்னத்தில் போட்டிட்டு வாய்ப்பு இல்லை சார். அதாவது சின்னம் பொறுத்த வரைக்கும் மதிமுகங்கிற ஒரு சின்னம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருந்தது. அது பம்பரம் சின்னம். கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டி போட்டிருந்தாங்க. இந்த முறை நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கத்தோழர்கள் அத்தனை பேரும் 100க்கு 100 அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு சின்னம் இருந்தது, மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால் பம்பரம் சின்னம் கிடைக்கலன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு தனி சின்னத்தில் போட்டி போடணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் அந்த விருப்பத்தை எங்களுடைய கூட்டணி தலைமை ஒரு அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை எங்களுடைய இயக்கத்தோழர்களுக்கு இருக்கு. அதனால எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு தனியாக ஒரு சின்னத்தை நிற்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் யாருக்குன்னு அறிவிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். எனக்கு தேர்தல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியல் பெருசாக எனக்கு விருப்பம் கிடையாது. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அடுத்து இந்த ஒரு தேர்தல் அரசியல் தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் நிற்கணும்னு சொன்னாங்க. சென்ற முறையே நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் எனக்காண்டி ஒதுக்கப்பட்ட அந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை நான் போட்டி போடாமல் டாக்டர் ரகுராமனுக்கு நான் அந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன். இந்த முறை எனக்கு என்ன சில எனக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தனிப்பட்ட வெறுப்பை தாண்டி கட்சியோடைய நலன், தோழர்களுடைய இயக்க தோழர்கள், நிர்வாகிகளுடைய அவங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் இன்றைய நிலைமை. அதனால் அடுத்த கட்ட இது போகும்போது கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன். வைகோ சார் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி, இன்னைக்கு 2025 வரைக்கும் உங்களுக்கு அந்த இருக்கு, உங்களுக்கு டியூரேஷன் இருக்கு. அதனால அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சங்கி மேட்டர் இஷ்யூ போயிட்டு இருக்கு. சில பேர் அது மேலான வார்த்தை தரைக்குறோம். அதாவது நான் நேற்று பல பதிவுகள் பார்த்தேன், இணையத்தில் பல பதிவுகள் சங்கியை பொறுத்து, குறிப்பாக நம்முடைய சூப்பர் ஸ்டாருடைய அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். நான் என்னுடைய இளமை காலத்தில் நான் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரசிகர், தீவிர ரசிகர் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி அவரை நான் மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன் நான். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சங்கி என்ற வார்த்தை என்னங்கிற சொல்லி ஒரு விளக்கம் அவர் கொடுத்துருக்கிறார். சங்கிங்கிற ஒரு கெட்ட வார்த்தை கிடையாதுங்கிறது. நான் அதில் கொஞ்சம் வேறுபட்டுறேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் மதங்களை கடந்து, அரசியல் எல்லைகளை கடந்து ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களும் பார்க்கணும் தான் என்னுடைய எண்ணம் வந்தது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதே நேரத்தில் சங்கி என்றால் என்ன, அதை சங்கிக்கும் ஒரு இந்து மதத்தை வழிபடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் இந்து மதத்தை வழிபடுற எத்தனோ பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐயப்ப சாமி பக்தர்கள் இருக்கிறாங்க. பழனி கோயிலுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. திருப்பதி கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. ஆனால் எல்லாருமே அரசியல் கிடையாது. நீங்கள் அரசியல் வேறு, மதம் வேறு. ஆனால் அரசியலையும் மதத்தையும் கலக்கிறவன் தான் சங்கிங்கிற இது வச்சிருக்கிறாங்க. தேசப்பிதா காந்தியை கொன்ன கோட்ஸே அவன் ஒரு சங்கின்னு சொல்லுவேன் நான். அந்த கோட்ஸே நல்லவர்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனையும் நான் சங்கின்னு தான் சொல்லுவேன் நான். அதே நேரத்தில் மதங்களை வச்சு வெறுப்பரசியல் பண்ணி மனித உயிர்களை காவு வாங்கி அங்கே ஒரு கோயிலை அமைக்கிறதும் பொறுத்த வரைக்கும் கோயிலை அமைச்சு அதனால் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. இதை ஆதரிக்க அப்படி ஒரு கோயில் பொறுத்து நான் சொல்கிறேன், அன்பின் அடையாளம் தான் ராமர் கடவுள். அந்த ராமர் கடவுளை பொறுத்த வரைக்கும் இது விரும்பியிருக்க மாட்டார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை ராமர் கோயிலையும் ராமர் குடியிருப்பார், அயோத்தியை தவிர. ஏன்னா அந்த ராமர் கடவுள், அன்பின் வடிமான அந்த ராமர் கடவுளுக்கு விருப்பத்திற்கு ஒரு குதர்க்கமாக ஒரு எதிர்மறையாக கட்டப்பட்ட கோவில் தான் அயோத்தி கோயில். அங்கே கண்டிப்பாக கடவுள் ராமர் அங்கே இருக்க மாட்டார். இந்த மாதிரி
பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய அந்த அயோத்தியில் கட்டப்பட்ட கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்து மதத்துக்கு ஒரு எதிரான ஒரு செயல்பாடு தான் நான் பார்ப்பேன். நான் இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க, இந்த மதத்தை வச்சு அதை வச்சு அவங்க வாக்கு வங்கி அரசியல் பெருக்குன்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நான் சங்கின்னு தான் சொல்லுவேன். அதனால் என்னை பொறுத்தவரை சங்கிங்கிறத பொறுத்தவரை கெட்ட வார்த்தை மாத்திரம் கிடையாது. அந்த சங்கிங்கிற அந்த இதே இருக்கக்கூடாது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. என்னுடைய இதாக இருக்கும். ராமர் கோயில் திறப்பு வந்து பிஜேபிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அது அயோத்தியில் ராமர் கோயிலை வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நம்ம அந்த வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதை காமிச்சு நம்மளுடைய ஜெயிச்சிடலாம் நினைச்சு இருக்கிறாங்க. அதுக்காண்டி தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் போய். ஆனால் அவங்க நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் என்ன சொன்னார்? அவரை 9 வருஷத்துக்கு முன்னாடி 2014 தேர்தலில் போய் என்ன சொன்னார்னா, வருஷத்துக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு சொன்னார். இந்த 9 வருஷத்தில் 18 புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கணும். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 7.6 விழுக்காடு, 7.6% நம்ம நாட்டில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் பயங்கரமாக இருக்குது, தலைவிரிச்சு ஆடுது. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது. அவர் வரும்போது என்ன சொன்னார்? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னார். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014 பெட்ரோல் விலை லிட்டர் வந்து 72 ரூபா, இன்னைக்கு என்ன விலை? கிட்டத்தட்ட 102 ரூபா. டீசல் 55 ரூபா, இன்னைக்கு 94 ரூபா. கேஸ் சிலிண்டர், சமையல் கேஸ் சிலிண்டர் வந்து 400 ரூபா இருந்தது, இன்னைக்கு 900 ரூபா. 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ எலெக்ஷனுக்காண்டி 900 ரூபா குறைச்சாங்க. ஆனால் இப்போ என்ன நான் கேள்விப்படுறேன்னா, இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காண்டி பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். 9 வருஷம் செய்யாதவங்க இப்பயே செய்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். நான் அதே நேரத்தில் வந்து என்ன விவசாயிகளுடைய ஆண்டு வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன்னு சொன்னார். ஆனால் அதுவும் பண்ணாமல் அதை கேள்வி கேட்ட விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு எதிராக புதிய வேளாண் திட்டங்களை கொண்டு வந்தார். அவங்க மேலே அது போராடின விவசாயிகள் மேலே வேற அடக்குமுறை ஏவினார். இந்த மாதிரி அவர் சொன்னது ஒன்று செய்யறது, இதெல்லாம் மறைக்கிறதுக்காண்டி தான் ராமர் கோயில் இதை பற்றி பேசுகிறாங்க. அதனால் வந்து பிராக்டிசிங் ஹிந்துஸ் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் தான் பார்க்குறாங்க, நாட் பிராக்டிசிங் ஹிந்துஸ். அதனால் வந்து இந்த ராமர் கோயில் விவகாரம் பொறுத்த வரைக்கும் மதத்தையும் அரசியலும் கலந்து நாட்டை வந்து சீரழிக்கிறதுக்கு உண்டானது தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து இவர் ஜெயக்குமார் வந்து நாங்கள் பிஜேபி கூட மறுபடியும் கூட்டணிக்கே போக மாட்டோம்னு சொல்கிறாரு. அது வந்து ஓப்பனா எல்லா டிவிக்கும் பேட்டி கொடுக்குறாரு. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த மாதிரி பேசுகிறாரு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து விலகிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு கூட்டணின்னு வரும்போது கேட்குறாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, அண்ணன் ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் நானும் படித்தேன். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல படித்தேன். நான் அவங்க பாஜகவை தாக்கி பேசுகிறாங்க. பாஜக வந்து இன்ஃபேக்ட் வந்து தமிழகத்துக்கு எதிரான அவருடைய செயல்பாடுகள்லாம் நாங்கள் வர இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடைசி வரைக்கும் இந்த நிலைப்பாடில் இருக்கணும். அவங்க சொல்லிட்டு மறுபடியும் பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணி சேர்றது, அது மாதிரி ஒரு வாய்ப்புக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, சமீபத்தில் கேட்டாங்க. ராமர் கோயில் இதுக்கு வந்து நீங்கள் போகலையான்னு கேட்கும்போது அவர் காலில் எனக்கு இதாக இருக்குங்க, அதனால் போகல, ஆனால் யார் வேணால் போகலான்னு சொன்னேன். அதுலேயே நான் வந்து அன்றைக்கி ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து மீடியா சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், அதே தவறான ஒரு நிலைப்பாடு தான். இங்கே ஒரு கால், அங்கே ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு காலை வைக்கக்கூடாது. இது எதை ஒரு மசூதி அடித்து பல்லாயிரக்கணக்கான பேருடைய அந்த மனித உயிரில் காவு வாங்கி கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு பொறுத்திருக்கு. அங்கே இந்து கிடையாது, அங்கே ராமர் கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. இந்து மதத்துக்கு ஒன்று எதுவும் கிடையாது. இது அரசியலுக்காண்ட அவங்க செஞ்ச ஏற்பாடு தான். இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இங்கே போய் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் போகலான்னு சொல்கிறது தவறான ஒரு நிலைப்பாடு தான் நான் சொல்லுவேன். சார் மீண்டும் அதிமுக வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது சிறுபான்மையினர் வாக்குகளை பெறறதுக்கான திட்டமாக? இது வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவங்க இன்னைக்கு பிஜேபியை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க பிஜேபியை விட்டு அவங்க எதிர்த்து அவங்க அறிக்கைகள் விடுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அரசியல் காரணங்களை கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தேர்தல் அரசியலுக்காண்டி கூட அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கங்கள், அது திகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், மதவாத பாஜக சக்திகளை வந்து தமிழ்நாட்டை வளரக்கூடாது. அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் எந்த ஒரு திராவிட இயக்கமோ உதவியாக இருந்துடக்கூடாதுங்கிறத என்னுடைய சொல்ல முடியும். தமிழ்நாட்டுக்கு 2 முறை பிரதமர் மோடி இப்போ சமீபத்தில் வந்துட்டு போயிட்டார் சார். அது திமுக கேலோ இந்தியா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டார் சார். அதை எப்படி சீமானா சொல்கிறாரு, மற்றதுக்கெல்லாம் வர மாட்டாரு, இதுக்கு மட்டும் எதுக்கு கூப்பிட்டு வராங்க அப்படின்னு கேட்குறாரு. புரியல. திமுக நடத்துகிற இந்த கேலோ இந்தியாவுக்குலாம் எதுக்கு கூப்பிட்டு வராங்க? இப்போ மோடி அடிக்கடி 2 முறை வந்துட்டாரு,
இல்லை இல்லை அது குற்றம் சாட்டுறாரு. இல்லை இல்லை அது வந்து நான் வந்து என்னன்னா நீங்கள் ஒரு மாநில அரசாக இருக்கும்போது ஒரு ஒன்றிய அரசு ஒரு நாடு தழுவிய ஒரு நிகழ்ச்சி கேலோ இந்தியாங்கிறது வந்து தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலம் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அப்போ வந்து ஒரு மத்திய ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு அமைச்சரையோ இல்லாட்டி நம்மளுடைய நாட்டின் பிரதமரையோ கூப்பிடுறது வந்து அது ஒரு வழிமுறை, அதை நம்ம தவிர்த்துட்டு பண்ண முடியாது. நம்ம வந்து தமிழ்நாடு தனி நாடு கிடையாது, இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒன்றிய அரசு சார்ந்த சில இதுதான் நம்ம பண்ணி ஆகணும். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, அது ஒன்றிய அரசு அவங்களும் இதில் அங்கே பங்களிப்பு இருக்குது, அதனால அவர் கூப்பிட்டுருக்காங்க. இதை போய் நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறது தவறானதாக தான் நான் பார்க்குறேன். நான் சார் திமுக கூட்டணிக்கு இந்த தடவை எந்த மாதிரி சாதகமான செயல்கள் என்ன மாதிரி இருக்கும் சார் ஓட்டு கேட்கறதுக்கு இந்தியா கூட்டணி? அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு 2.5-3 வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த போது எந்த தருணத்தில் அவங்க வந்தாங்க, கொரோனாவின் 2ஆம் அலை, அப்போது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆட்சியேற்று இன்னைக்கு இந்த 2.5 வருஷத்தில் அவங்களுடைய சென்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு மகளிர் திட்டம், அது மகளிருக்கு உண்டான அந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டான அந்த திட்டம் மாதம் 1000 ரூபாய் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. 2வது பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் திட்டத்தில் வந்து அரசு பள்ளிகள் படிக்கிற அந்த மாணவிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க உயர்கல்வி படிக்கணும், அதுக்காண்டி அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அதையுமே அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நகர்ப்புறங்களில் பேருந்தில் வந்து பெண்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான அந்த இலவச அந்த பஸ் பாஸ் அந்த இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்து கிட்டத்தட்ட 6,64,000 கோடி முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மூலியமாக கிட்டத்தட்ட 16 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. இது மாதிரி என்னன்னா அவங்க தொடர்ந்து பல நலத்திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு சரி, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்குள்ள நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துக்கு இன்னொன்று சொல்லியாலும் சமீபத்தில் நடந்த வெள்ள பாதிப்பு, இன்னைக்கு சென்னையிலே உங்களுக்கு தெரியும், சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையான வெள்ள பாதிப்பு. நீங்கள் கிட்டத்தட்ட 37,000 கோடி வந்து நமக்கு தனியார் சொத்துக்களும் சரி, அரசாங்க சொத்துக்களும் சரி எல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு 37,000 கோடி வந்து எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி நம்முடைய தமிழக அரசு, ஒன்றிய அரசு கேட்டாங்க. இது வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல. அவங்க தமிழக பாஜகவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு 450 கோடி கொடுத்தோம், மேற்கொண்டு ஒரு 450 கோடி இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் பேரிடர் நடக்குதோ இல்லையோ, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப்லேருந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஒதுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 900 crores, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 300 கோடி, மொத்தம் 1,200 கோடி அது எப்பயும் ஒதுக்குறது தான். அதை தவிர்த்து ஒத்த பைசா இது கொடுக்கல. 37,000 கோடி எங்கே இருக்குது? அவங்க ஏற்கனவே அப்படியே சொன்னாலுமே அந்த 1,500 கோடி எங்கே இருக்குது? ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு அங்கே அயோத்தியாவில் கிட்டத்தட்ட 50,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு மாத்திரம் கிடையாது, அந்த அயோத்தியா நகரத்துக்கு நல்ல சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கு ஒத்த பைசா கொடுக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நம்மளுடைய ஒன்றியர் செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க ஒரு சங்கியாகவே ஆயிட்டார். அவர் சங்கியாக அவர் அந்த சித்தாந்தத்தில் வளர்ந்துருக்கிறார். இன்னைக்கு அவர் கடைசி நம்ம தேசப்பிதா காந்தியை கொச்சப்படுத்தி கடைசி அதுதான் நீங்கள் அதை தேசப்பிதா காந்தியை கொச்சப்படுத்தி செஞ்சார். இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசிட்ட கேட்டிருக்கோம், கிட்டத்தட்ட அந்த 37,000 கோடி கேட்டிருக்கோம். அதில் ஏதாவது அவருடைய பங்களிப்பு இருந்ததா? ஒன்றிய அரசிட்ட பேசணும், செய்யணும், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ தமிழ்நாடு இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஏதாவது அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதை விட்டு 400 பொழுதும் இந்த அரசாங்கத்துக்கு சரி, இந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல எவ்வளோ நம்ம இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ ஒன்னொன்னுத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, நம்மளுடைய கடுமையான ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய தமிழக அரசு, நம்மளுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் அது அந்த ஒரு இதை வச்சு மக்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. புதுச்சேரி உட்பட்டு கிட்டத்தட்ட 40 தொகுதிகள், எனக்கு புதுச்சேரி இல்லை என்ன எனக்கு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதியிலும் இந்திய கூட்டணி அபார வெற்றி பெறும் தான் என்னுடைய நம்பிக்கை. நடிகர் விஜய் வந்து அரசியல் பாதை சகோதரர் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர், உழைப்பால் உயர்ந்தவர். அரசியலுக்கு வந்து யார் வேணால் வரலாம், அது வந்து நம்ம வரக்கூடாதுன்னு கிடையாது. நாளைக்கு வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருடைய கொள்கைகள் சொல்லட்டும், அவருடைய சிறப்பான நடவடிக்கை, அதை வச்சு இன்னைக்கு ஜனங்க ஆதரிக்கிறாங்கன்னா அது ஜனநாயக நாட்டில் யார் வேணால் வரலாம். அது அவருடைய நடவடிக்கையில் அதை வரவேற்று ஜனங்க வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தவறு இல்லை தான் நான் சொல்லுவேன். நான் சார் அந்த மாதிரி அவர் வந்தால் நீங்கள் அவர் கூட கூட்டணி வைப்பீங்க? அதாவது
எங்களுடைய இது என்னன்னா, நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். எங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்களுக்காண்டி நாங்கள் போராடுற ஒரு இயக்கமாக இருக்குது. அது யாராக இருந்தாலும், தமிழ்நாட்டுக்காக உழைக்கிற யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் உறுதுணையாக இருப்போங்கிறது. அதுலேருந்து இவருக்கு கூடாது, அவர் வேண்டாம் நாங்கள் சொல்லலாம். சிஎம் ஸ்பெயின் போயிருக்காரு, அதை பற்றி நான் சொன்னேன். அதை இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலிமா கிட்டத்தட்ட 6,64,000 கோடி முதலீடுக்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் வேலைவாய்ப்பு, புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ அடுத்து ஸ்பெயின், யூரோப்பில் இருக்கிற மற்ற நாடுகள், அதே நேரத்தில் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகளுக்கும் போய் இந்த மாதிரி முதலீடுகளில் தமிழ்நாட்டு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார். இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கல. அதாவது நம்ம வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி, ஆனால் தானே இந்த மாதிரி ஒரு முயற்சியில் நேரடி ஈடுபட்டு இதுக்குண்டான அந்த அக்கறையா அவர் செயல்பட்டு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்க்கல. இது ஒரு வரவேற்கத்தக்கதாக பார்க்குறேன் நான்.